ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். ஜோதிட பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, காலையில் நண்பர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஏறக்குறைய நான் செய்த தவப்பயன் கூட சொல்லலாம். மீனாட்சி சுந்தரம் எனக்கு நண்பராக கிடைத்தது. ஏறக்குறைய பகவானே பகவானே பேசி முடிச்சிட்டிங்களா? கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துக்குங்க, முன்னாடி சேரில் உட்காந்துக்குங்க. சந்திரசேகர் சார் நல்லா தெரியுதா? பரவாயில்ல, அந்த வகையில் சந்தோஷம்தான். கொஞ்சம் என்னைய மாதிரி கண்ணு கொஞ்சம் பார்வை கம்மியாக இருக்கிறாளுங்க, முன்னாடி சேர் நிறையா இருக்குது, முன்னாடி வந்து உட்காருன்னு உட்காந்துக்குங்க. 1 மணி நேரத்தில் சார் சொன்னார், நம்ம சண்முகல் சார் சொன்னார், ஜோதிடம் வந்து 35 வருஷம் 40 வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கோம்னு தான் சொன்னார். 100 வருஷம் படித்தாலும் சரி, சரியா, 100 வருஷத்தில் ஒரு நண்பர் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கக்கூடிய விதிகளை நம்ம வந்து முறைப்படுத்தி ஒரு மென்பொருளை அழகாக தயார் பண்ணிடலாம். அதனால் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சார் எனக்கு போதும் சார், நிறைய தம்பி அவர்களுக்கு இந்த ஆடையை பொன்னாடையாக பொறுத்துகிறேன். சந்தோஷம். ஒரு நிமிஷம். காலையில் நண்பர் மீனாட்சி சுந்தரம் வந்து கேபி சிஸ்டத்தோட தியரியை சொல்லி கொடுத்தார், சரிங்களா? அவர் கேபி சிஸ்டத்தை மட்டும் சொல்லித்தரல, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியும் சொல்லி தந்தார். அதாவது இத்தனை டிகிரின்னு சொன்னார் இல்லையா, 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி 150 டிகிரிலாம் சொன்னார். பார்த்தீங்களா? இது பூரா முழுக்கும் ஆர்பு, அதோட ஆர்புன்னு சொன்னார். இது எல்லாமே வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு, எஸ்கேபிசம்னு சொல்லுவோம், தப்பிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே ஆர்புன்றதே பார்த்தீங்கன்னா 5 டிகிரி வச்சுருப்பாங்க. 5 டிகிரின்றது 20 நிமிடத்தை குறிக்கும். லக்னத்துலேருந்து 12 வீடில் வந்து 20 டிகிரியை குறிக்கும். 5 டிகிரின்றது 20 நிமிடத்தை குறிக்கும். 20 நிமிடத்தில் மதுரை போன்ற பெரிய நகரங்களில் எத்தனையோ குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஆனால் அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளோட தராதரம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போ அங்கே வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியும் பயன்படாது, சரிங்களா? அங்கே வந்து முழுக்க கேபி சிஸ்டம் ஒன்று தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஏறக்குறைய 35 வருட நட்பு மீனாட்சி சுந்தரம் வந்து எனக்கு கிடைச்சது. மதுரை மீனாட்சி அம்மனே எனக்கு வந்து துணையாக இருந்த மாதிரி அர்த்தம். அவ்வளவு அற்புதமாக பேசுவோம். காலையில் எங்கள் ஊர்லேருந்து 5 மணிக்கு கிளம்புவேன், இங்கே வந்து 7 மணிக்கு வருவேன், 7 மணி 7:30 மணிக்கு வருவேன். காலை டிஃபனு, மதிய சாப்பாடுனாலும் சாதாரண சாப்பாடு கிடையாது, உச்சகட்ட சாப்பாடு. இரவு சாப்பிட்டு தான் ஊர் கிளம்பி நண்பர் அவர் பேர் ஆசிரியர் பேர் சந்திரசேகர், இன்னொரு சந்திரசேகர் இருக்கிறார். அது மாதிரி 35 வருடம், அதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுவோம். அதை முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். 2 மருத்துவர்கள், 2 ஆடிட்டர், 2 லாயர்லாம் சந்தித்து பேசுனா அவங்க அந்த ஒரு வாரத்தில் எடுத்துக்கொண்ட கேஸ் சம்மந்தமாக ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவாங்க, சந்தேகங்களை கேட்டு தெளிவு கிடைக்கும். ஆனால் 2 ஜோதிடர்கள் வந்து விடிய வருஷம் பூரா பேசினாலும் என்னத்தான் சொன்னேன், இவனும் குறைய சொல்ல வேண்டியது, அவனும் குறை சொல்ல முடியாது. ஆனால் நானும் மீனாட்சி சுந்தரம், முத்துக்குமார், நம்ம சந்திரசேகர், அந்த சந்திரசேகரன் சொல்லி நம்ம கலைப்பிரியன்
இப்பெல்லாம் நாங்கள் வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுனால தான் பல நல்ல விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னேன். அதுக்காகத்தான் 35 வருடமாக சத்தியமாக சொல்லலாம், யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இறையருளால் எனக்கு கிடைச்சிச்சு. அதை பூரா நான் மட்டுமே வச்சிருந்து என்னுடைய சந்ததிகளுக்கு கொடுக்கணும்னு நினைக்காம ஆரம்பத்திலேருந்து என்னுடைய என்ன கிடைச்சிச்சோ அதை உடனடியாக அந்த நிமிடமே எந்திரிச்சு குறிப்பு மாதிரி எழுதி வைக்கிறது என்னோடய பழக்கம். சரிங்களா? அது மாதிரி கிடைச்ச விஷயங்களை தான் நான் புக்குகளாக போட்டிருக்கிறேன். என்னுடைய ஜோதிட நூலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வேறு எந்த ஒரு ஜோதிட நூலையும் பார்க்க முடியாது. அதுக்கு நான் கேரண்டி சொல்ல முடியும். திருப்தி இல்லாட்டினா புத்தகம் வாபஸ்ன்னு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்குமே சொல்லியிருக்கிற ஒரே ஆள் நான் தான். அதே மாதிரி என்னுடைய புத்தகங்கள் வந்து வேறு எந்த கடைகள்லையும் கிடைக்காது, என்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம உழைப்பு வந்து நம்மளுடைய ஜோதிட குடும்பமே சாப்பிடட்டும், மற்றவங்க சாப்பிட வேண்டாம்ன்றதுக்காக அந்த ஒரு வாய்ப்பையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பிஎஸ் ஐயர், ஏன்னா இந்த இடத்துல சொல்லணும், அவங்களாம் பேரை சொன்ன உடனே அவங்க வந்து இந்த இடத்துல வந்து பிரசன்னம் ஆவாங்கன்றது உண்மை. ரைட். நான் சொன்ன மாதிரி 35 வருடங்களுக்கு முன்னாடி, ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம மீனாட்சி சுந்தரத்துக்கும் நம்ம சண்முகல் சார்களுக்கும் நம்ம பிஎஸ் ஐயர் மூலிமா நல்ல நட்பு இருந்திருக்கு. பிஎஸ் ஐயரை பார்க்காதவங்க இன்றைக்கி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, சின்னாளப்பட்டியில் தங்கவேல் சார் இருக்கிறார். 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்கிறார். அந்த உடம்புல இருந்து, அந்த கெட்டப்பில் இருந்து, அந்த தில்லில் இருந்து 2 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவர் நம்ம பிஎஸ் ஐயர் ஐயா இருக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மீனாட்சி மிஷனில் வந்து ஐகாசாப், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ், பிவி ராமன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க மூலியமாக நடத்தக்கூடிய அந்த இதில் இங்கே ஒரு சாப்டர்னு சொல்லுவாங்க, அது ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து மாதம் மாதம் ஒரு இதே மாதிரி ஒரு வகுப்பு நடக்கும். அதில் வந்து நவாம்ச சக்கரத்தின் சூட்சுமங்கள், நவாம்ச சக்கரத்தின் சூட்சுமம் என்ற தலைப்பில் அவர் எனக்கு அந்த பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்க ஒரு 5 வருஷத்துக்கு குறையில்லாமையாவது நீங்கள் ஜோதிடத்தில் இருப்பீங்க. இன்னும் நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் ஜோதிட நூல்களை படிச்சுக்கிட்டே இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜோதிட நூலிருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராக்டிக்கலாக பயன்படுற மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற விஷயம் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை வார்த்தை ஜாலங்களால் மாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர பலன் சொல்கிறதுக்கான விஷயங்கள் கிடைக்காது. சுய சிந்தனை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். அதே மாதிரி நல்ல நம்ம மீனாட்சி சொன்னார், ஆட்சி உச்சம் நீச்சம் தேவையில்லை, கிரக சேர்க்கை அதாவது யோகம்னு சொல்கிறோமே அதெல்லாம் தேவையில்லை, கிரக பார்வை தேவையில்லை, இந்த மாதிரி தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை. இந்த கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்கய்யா பரீட்சையில். இந்த கொஸ்டின்லாம் வராதியான்னு சொன்னால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி இது பூரா தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு அடுத்த ஒரு கேள்வி வருதுல்ல, இதெல்லாம் படித்தா நல்லது தான் சார், என்ன சார் இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லை, நீங்கள் ஏதோ ஒரு 4 கேள்வியை மட்டும் சொல்கிறீங்க, இதை பண்ணி மனப்பாடம் பண்ணுங்கன்னா அப்படி கிடையாது. யாராவது காரணம் சொல்ல முடியுமா ஏன் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறோம்னா? நீங்கள் எந்த நிமிடத்தில் சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கும் பலன் மாறுதுன்றதை ஒத்துக்கிறீங்களா? இன்றைக்கி மதுரையில் இந்த நிமிடத்தில் ஆஸ்பத்திரி போய் பாருங்கள், 2 நிமிஷம் வித்தியாசம் 3 நிமிஷம் வித்தியாசத்தில் குழந்தைகள் வெவ்வேறு தாய்மார்களுக்கு பிறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே தாய்மாருக்கு 2 குழந்தை பிறக்கிறதான் பழைய கதை. இப்போ வந்து அதுமெல்லாம் மாறிட்டோம், அந்த சிந்தனைக்கு போயிட்டோம். வெவ்வேறு தாய்மார்களுக்கு 2 நிமிட வித்தியாசம் 3 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு வித்தியாசமான பலன் நடக்குது. ஏன்? இந்த சிந்தனை உங்கள்கிட்ட வந்தாத்தான் நீங்கள் உருப்பட முடியும். இது இல்லாமல் பராசரர் சொல்லிட்டாரு, வராமிரர் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் மீறக்கூடாதுன்னு நினச்சோம்னா நீங்களும் தோற்று போயிடுவீங்க. அந்த மகரிஷிகளோட நோக்கமும் இதாயிரும். ஏன்னா அவங்க பூரா சொல்கிறாங்க. ஏன்னா பிருகு மகரிஷி தான் முத சொல்கிறார். சரிங்களா? நான் வந்து இதுக்கு முன்னாடி
இருந்த ரிஷிகள்லாம் வேறு யாரும் இல்லை, ஜோதிடர்கள். அந்தந்த அவங்க இருக்கக்கூடிய ஃபீல்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அவங்க சொன்னது பூரா தொகுத்து தர்றேன்னு சொல்கிறார். அவர் எதுவும் புதுசாக எதுவும் சொல்லிடல. அப்போ அந்த பிருகத் பராசர ஹோரா சாஸ்திரம், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டான நூல். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற புக்கு பூராமே உங்களுக்கு வந்து பலன் சொல்கிறதுக்கு பயன்படாது. பலன்னா எதை சொல்கிறோன்றதை தெரிஞ்சுங்க. இந்த சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு அந்த நூட்கள் பயன்படும்னா பயன்படாது. ஆனால் அதுக்குள்ளே அந்த புக்குகள் பூரா எதுக்கு பயன்படும்னா, இப்போ மேசம்னா நெருப்பு தத்துவம், ரிஷபம்னா நிலத்தத்துவம் இல்லையா, மிதுனம்னா காற்று தத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மேசம் நெருப்பு தத்துவம்னு சொல்கிறப்ப அதுக்குன்னு சில குணங்கள் சொல்கிறாங்க. இது பூரா பயன்படும். அந்த வர்ணனை ஜோதிடம் சொல்கிறோமா இல்லையா, வர்ணனை ஜோதிடம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு பூரா அந்த மூல நூல்கள் முழுமையாக பயன்படும். ஆனால் ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மூல நூல்கள் பயன்படாது. சொல்லுவாங்க, நம்மளால் சொல்லுவாங்க, அஷ்டவர்க்கம் இருக்குது, சட்பலம் இருக்குது, சோடச வர்க்கம் இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. 16 வகையான வர்க்க சக்கரங்கள் இருக்குது. இதெல்லாம் வச்சா ஒரு ராசியை 150 பிரிக்கிறதுனா 300 பிரிக்கிறோம். பிரித்து அக்கு வேறு ஆணி வேறு ஆக்கி பலன் சொல்லிப்பலாம்னு பேசலாமே தவிர இந்த சாமி ஒரு ஜாதகத்து பலன் சொல்லலாம் சொல்ல முடியாது. என்னடா இவ்வளோ மப்பா பேசுகிறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உண்மையை சொல்கிறேன், உள்ளதை சொல்கிறேன். அதனால் அவர் சொன்ன மாதிரி ஆட்சி உச்சம் இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா சில நிமிட வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கும் ஆட்சி உச்சம்ன்றது அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ இங்கே ஒரு ஜாதகம் உங்களுக்கு தெரியுது, எல்லாத்துக்கும் தெரியுதா? தெரியுதுங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து என்னவா இருக்குது? மேச லக்னம். எத்தனை மணிக்கு போட்டிருக்கோம்? 12 மணி 35 நிமிஷத்துக்கு. இன்றைக்கி தேதிக்கு 12:35க்கு இந்த கம்ப்யூட்டரை செட் பண்ணப்போ இருந்த டைம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்ததா நினச்சிக்குங்க. சரிங்களா? லக்னம் என்ன லக்னம் இருக்குது? மேச லக்னம் இருக்குது. 3ல் குரு இருக்கிறாரு, 5ல் கேது இருக்குது, மகரத்தில் வந்து சுக்கிரன் புதன் சூரியன் செவ்வாய் இருக்குது, மீனத்தில் வந்து சந்திரன் சனி இருக்குது, அங்கே கும்பத்தில் வந்து ராகு இருக்குன்னா இன்றைக்கி பிறக்கிற எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்க போகுது. சரியா? லக்னம்னு பார்த்தீங்கன்னா 18 டிகிரியில் இருக்குது. லக்னம் வந்து எங்கே 18 டிகிரி? இங்கே தெரியுதா? ரெட் கலரில் தெரியுதா? 18.50. அப்போ இன்னும் எத்தனை டிகிரி இருக்குது மேசம் லக்னம் முடிகிறதுக்கு? ஏறக்குறைய 11 டிகிரி இருக்குதுன்னு வச்சுங்க. 1 டிகிரி நகல்றதுக்கு 4 நிமிடம். அப்போ 44 நிமிஷத்துக்கு இதே மேசம் தான் லக்னமாக இருக்க போகுது. அப்போ ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துக்கு இதே மேச லக்னம் தான் இருந்திருக்கு. இன்றைக்கி இருக்கிற ஜோதிட விதிகள்லாம் உண்மையிலேயே நமக்கு பலன் சொல்கிறதுக்கு பயன்படும்னா, சரியா, ஒரே பலனை தானே சொல்லுவோம். ஆனால் நடைமுறையில் அப்படி இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதனால் நம்மளுடைய சிந்தனைகள் இதற்கு அடுத்த நிலைக்கு போகணும். அடுத்த நிலைக்கு போவான். அது என்னன்னா, முதல் கேள்வி அனைவரும் இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல வீட்டின் அதிபதி யார்? வீட்டின் அதிபதி யார்? இதை முதல் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இனிமேல் இதுக்கு முன்னாடி சொன்னதை மறந்துட்டாலும் சரி, இனிமேல் நான் சொல்ல போகிறது நீங்கள் மறந்துட்டாலும் சரி, தப்பு இல்லை. இந்த வீட்டின் அதிபதி யாருன்னு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ பொதுவாக என்ன சொல்லுவோம்? இப்போ என்ன லக்னம்? மேச லக்னம் இல்லையா? நல்லா சத்தம் போட்டே சொல்லுங்கள். இல்லை அது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணுறப்ப அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க, கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க, இப்போ அப்படி உட்காந்துருப்பாங்க. சரியா? அது வந்து பயன்படாது. நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ தான் இந்த சாப்பிட்ட சாப்பாடு தூக்கம் வந்துடும். அதோட இப்போ மோரை என்னமோ வேறு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? எனக்கு இன்னும் பாயாசம் வரலைங்க. ரைட். ஸ்பெஷலாக வருது. ஆமாம், ரைட். இப்போ மேச லக்னம் 1ஆம் வீட்டின் அதிபதி யார்? செவ்வாய். ரைட்டா? இந்த நிமிஷத்தோடு இதை மறந்துடணும். சரியா? ஏன்னா தான் சொன்னேன், உங்களுக்கு வந்து இந்த மேச லக்னம்ன்றது 2 மணி நேரம் பிறந்த எல்லாத்துக்குமே இருக்க போகுது இல்லையா? நீங்கள் பலன் சொல்கிறதா மேசத்துக்கு அதிபதி செவ்வாயின்னு வச்சுட்டு பேசுனீங்கன்னா
செவ்வாய் இப்போ இந்த ஜாதகத்துக்கு எங்கே இருக்கிறாரு? 10ல் இருக்கிறார். 10ல் இருக்கிறது நல்லதா கெட்டா? அப்போ இருக்குமா? நல்லது இல்லையா? அதெல்லாம் விட்டுருங்க. அந்த டெக்னிக்கலான வார்த்தையே எங்களுக்கு தெரியலை. சரியா? ஆனால் உண்மையிலே 10ல் தான் இருக்கிறாரா? கொஞ்சம் உத்து பாருங்க, கண்ணை கழுவிட்டு பாருங்க. செவ்வாய்க்கு நேரம் இங்கே என்ன வீடு போட்டிருக்குங்க? 9ன்னு போட்டிருக்கா. டிகிரி கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 9ல் தான் இருக்கிறார். ஏன்னா 10ஆம் வீடு எத்தனை டிகிரியில் ஆரம்பிக்குதுன்னா 281ல் ஆரம்பிக்குது. 10ஆம் வீடு 281ல் ஆரம்பிக்குது. ஆனால் செவ்வாய் எத்தனை டிகிரியில் இருக்கிறாரு? 276ல் இருக்கிறார். அப்போ அதுக்கு முந்தின வீட்டில் இருக்கிறார். அப்போ லக்னாதிபதி செவ்வாய் கோண பலம் பெற்று உட்காந்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். சரியா? அப்போ அங்கேயே நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். அடுத்தபடியாக வீட்டின் அதிபதி செவ்வாய்ன்ற கான்செப்ட் தப்பு. ஏன் தப்புனா, அந்த 2 மணி நேரம் பிறந்த எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் அதிபதியாக இருப்பார் இன்னும் சொல்லி தான் பலன் சொல்லிக்கிருக்கோம். ஆனால் என்ன செய்கிறோம்னா, இந்த 1ஆம் வீடு எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்க சொல்கிறார் அடுத்து இந்த சார ஜோதிடத்தில். சரிங்களா? இங்கே 1ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திர அதிபதி யார் வர்றா? 1ஆம் வீட்டுக்கு நேராக தசையில் வந்து சுக்கிரன் இருக்கிறார். மேசராசியில் சுக்கிரனோட நட்சத்திரம் எது? பரணி. அப்போ இந்த ஜாதகர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அப்போ நட்சத்திர அதிபதி அதைத்தான் தசைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ யார் வர்றா தசை அதிபதியா? சுக்கிரன் வர்றார். அப்போ 1ஆம் அதிபதி சுக்கிரன் வச்சு நம்ம பலன் சொல்லிடலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த பரணி நட்சத்திரம் எவ்வளவு நேரத்துக்கு லக்ன நட்சத்திர அதிபதியாக இருப்பார்னா நெருக்கி 52 நிமிஷத்துக்கு இருப்பார். ஏன்னா ஒரு நட்சத்திரம்ன்றது எத்தனை பாகை? 13 பாகை. 20 கலையை கூட விட்டுருங்க. 13 பாகை 20 கலை. ஒரு பாகைக்கு 4 நிமிடம் ஆகும் நகல்றதுக்கு. லக்னம் நகல்றதுக்கு. நல்லா கவனிங்க, லக்னம் நகல்வதற்கு. அப்போ ஒரு டிகிரிக்கு 4 நிமிஷம்னா 13 பாகைக்கு 52 நிமிடம் ஆகி போயிடும். ஆனால் இங்கே 52 நிமிஷத்துலேயே எத்தனையோ குழந்தைய பிறந்துருதே. அப்போ அதையும் எடுக்க வேணாம்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தையும் 9 புத்திகளாக பிரிக்கிறோம். இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இப்போ வந்து சந்திரன் பரணி நட்சத்திரத்துக்குள்ளே நுழைய போகிறாருன்னு வைங்க. அந்த நிமிடத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன திசை நடக்கும்? சுக்கிர தசை. என்ன புத்தி நடக்கும்? சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி நடக்கும். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பிறக்கிற ஆளுகளுக்கு சுக்கிர தசையில் சூரிய புத்தி. அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பிறக்கிறவங்களுக்கு சுக்கிர தசையில் சந்திர புத்தி. இதே மாதிரி லக்னத்துக்கு நகர்த்தி பார்த்தா என்னான்ற ஒரு சிந்தனை நம்ம ஆளுக்கு வந்துச்சு. இதுதான் ஜோதிடத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. இந்த மறுமலர்ச்சி இன்னைக்கு இருக்கிற தொழில்முறை ஜோதிடர்களுக்கு யார் ரீச் ஆகிருக்கானா? ரீச் ஆகலை. இது காலத்தின் கோலம்ன்றது தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால் இனியாவது இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு போனதுக்கு இனிமேல் உங்களுடைய எண்ணம் பூரா எப்படி இருக்குன்னு, ஒரு வீட்டின் அதிபதி யாருன்னா அந்தந்த வீட்டின் புத்திநாதன். உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. இந்த புத்திநாதன்ற வார்த்தையை நம்ம சண்முகல் சார் தான் முதல்ல சொன்னாருன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே சொல்ல வேண்டிய வார்த்தை அதுதான். ஏன்னா நம்மளுக்கு உபன்னு சொல்கிறப்ப அது ஒரு ஐயரவான ஒரு வார்த்தை மாதிரி உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா ஆங்கிலத்தை வந்து சப்சப்லாடு அதை வந்து தமிழில் மாற்றுறப்ப உபன்ற வார்த்தை. அதை விட அற்புதமான வார்த்தை என்னது? தசை புத்தி அந்தர சூட்சுமம். இங்கே என்னோடய சாஃப்ட்வேரில் அதுதான் கொடுத்துருக்கேன். இங்கே கொடுத்துருக்கோமா? 1ஆம் வீடு வந்து 18 டிகிரி 50ல் இருக்குது. தசைநாதன் யாருங்க? புத்திநாதன் யாருங்க? அடுத்து அந்தரநாதன் சூட்சுமநாதன் தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ 1ஆம் வீட்டின் அதிபதி யார்? யாரோ ராகுன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது சரியா தப்பா? நண்பர்களே தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஒன்று ரைட்டுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா தப்புன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கிறாம ஜோதிடத்தில் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாது. ஆமாம், ஒரு வீட்டின் புத்திநாதனே அந்த வீட்டின் அதிபதி. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அதனால் இனிமேல் நீங்கள் எந்த ஒரு ஜோதிட நூல் படித்தாலும் சரி,
எந்த சொற்பொழிவாளர் பேசினாலும் சரி, நீங்கள் யூடியூப்பில் போய் ஒருத்தர் பேசினாலும் சரி, இந்த புத்திநாதனை வச்சு பலன் சொல்கிற மாதிரி பேசினா மட்டும் கேளுங்க. இல்லாட்டினா காமெடி ட்ராக்கு மாதிரி நினச்சிக்கிட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா அது எதுக்கு நமக்கு பயன்பட போகிறது இல்லை. அந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா? காமெடி ட்ராக் மாதிரி இப்போ ஜோதிட சேனல் யாராவது பார்த்துருக்கீங்களா? அடுத்து இன்றைக்கி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிந்தனை வரணும். வந்தாத்தே இன்றைக்கி நான் பேசுகிறதுக்கு அர்த்தம். என்ன சொல்லுவாங்க, குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தா குரு சந்திர யோகம், குரு சண்டாள யோகம், அது இதுன்னு சொல்லி நம்ம ஆளுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்டா முட்டாப்படை, அவனுக்கு மட்டும்தான் இருக்கா? அவன் பிறந்த அன்னைக்கு பிறந்த எல்லாத்துக்கும் அப்படி தாண்டா இருக்கணும் சிந்தனை உங்களுக்கு வரணும். சரியா? இப்போ 1ஆம் வீட்டின் அதிபதி யார் ஐயா சொல்லுங்க? 1ஆம் வீட்டு அதிபதி யார்? இந்த ராகுவே வேற எந்த வீட்டுக்காவது அதிபதியாக வந்திருக்கிறாரா? இங்க பாருங்க, 12 இருக்கு. அப்போ 1ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி யாரு? ராகு. இங்கே போட்டிருக்கோமா, ராகு இங்கே இருக்கிறாரு. அதுக்கு நேராக 1 12ன்னு போட்டிருக்கோம். இதை எடுத்து தான் இங்கே மேலே போட்டிருக்கோம். சந்திரனுக்கு நேராக என்னென்ன வீடு போட்டிருக்கிறோம்? 4 7 10 போட்டிருக்கோமா? அப்போ சந்திரன் 4ஆம் வீட்டுக்கு புத்திநாதனாக வந்திருக்கிறார். அப்படி புத்திநாதனாக வந்ததுனால தான் அவரை 4 7 10ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன் சொல்கிறோம். அது எப்படி சரி பண்ணுறோம்? இங்கே பாருங்கள், புத்தி 4ஆம் வீட்டுக்கு நேராக சந்திரன் இருக்கா, அடுத்து 7ஆம் வீட்டுக்கு நேராக இருக்கா, அடுத்து 10ஆம் வீட்டுக்கு நேராக இருக்கா. இதை எடுத்து தான் இங்கே போட்டிருக்கோம். இவர் நம்ம மீனாட்சி சொன்ன மாதிரி இன்றைக்கி மென்பொருள் இருக்கிறதுனால தான் இது சாத்தியமாச்சு. ஆரம்ப காலத்தில் அங்கே எழுதின நோட்லாம் பார்த்தீங்கன்னா, கணக்கு எடுத்தோம்னா இப்போ ஒரு பெரிய வால்நோட் A4 சீட்டில் இந்த கணிதம் பண்ணுறதுக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஆகி போயிடும். நம்ம சாதாரணமாக கணிக்கிற மாதிரி சூரிய உதயத்தை போட்டில் இங்கே விளாண்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி செஞ்சும் கடைசியில் பார்த்தீங்கன்னா பிறந்த நேரத்தை சரியாக வராது. ஆண் காலம் பெண் காலம்லாம் எல்லாம் போயிடும். திரும்ப அதனால் திரும்ப கணிதம் பண்ணுற மாதிரிலாம் வரும். இன்றைக்கி இந்த சாஃப்ட்வேரு கணினி இருக்கிறதுனால தான் ஜோதிடத்தில் நம்ம சாதிக்க முடியுது. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுருங்க. அப்போ சந்திரன் 4 7 10க்கு அதிபதியாக வந்திருக்கிறாரு. புதன் 2 3 8க்கு வந்திருக்கிறாரு. குரு 6ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. சனி 5 11க்கு வந்திருக்கிறாரு. ராகு 1 12க்கு வந்திருக்கிறார். இதில் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு கேட்டுருங்க. ரைட். இதுக்கு அடுத்து தான் முக்கியமான விஷயம். இப்போ கேபி அவர் சொன்ன மாதிரி நீங்கள் 6 ரீடர் படித்தாலும் சரி, அது தமிழாக்கத்தை படித்தாலும் சரி, இந்த தொடர்பு படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவ்வளோ வீசி இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். மீனான்னு பேசணுமா இல்லையா? மீனா ஆமாம், கோபாலகிருஷ்ண ராவ் அவர் தான் முத இந்த சிந்தனையை சொல்கிறார். எந்த சிந்தனையை? எப்படி சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் போகிறப்ப அது போகிறதுக்கேற்ற மாதிரி புத்தியும் சொல்கிறோமே, அதே மாதிரி லக்னம் மட்டும் இல்லை, 12 வீட்டு புத்திநாதர்களையும் பிரித்து பார்த்தா என்னான்னு அவர் தான் சொல்கிறார். பிரித்து பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, மொத்தம் 243 புத்திகள் இருக்குன்னு சொல்கிறார். எப்படி? யாராவது சொல்லுங்க பாப்பா. மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது? 27 நட்சத்திரங்கள். அது ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் எத்தனை தசை புத்திகள் இருக்கும்? 27 × 9 43 வந்துருச்சா? இதுதான் உண்மையான சார ஜோதிடம். ஆனால் கேஎஸ்க்கு என்ன செஞ்சார்னா 249னார். ஏன் சொன்னார்னா, அவர் ராசி அதிபதியும் எடுத்துக்கிட்டார். சார ஜோதிடம்னு பேசிட்டோம்னா அங்கே ராசி அதிபதின்றது வரக்கூடாது. நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறப்ப ராசி அதிபதின்ற வார்த்தையை வரக்கூடாது. அதனால் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா, எது கரெக்டு?
243 புத்திகள் தான் சரியான முறை. இன்னும் அதை நீங்கள் வந்து உட்பிரிவாக வந்து அந்தரமாக பிரிக்கலாம், அதுக்கடுத்து சூட்சமாக பிரிக்கலாம், உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கிட்டே போகலாம். மெயினாக எந்த இடத்த புரிஞ்சுக்கிறனோ 243 புத்திகள்ன்றது தான் கரெக்டானது. ரைட், அந்த மாதிரிலாம் பிரிச்சுட்டோம். அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு வீடும் எந்த வீட்டோட தொடர்பாக இருக்குன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் அவர் கேபி சிஸ்டத்தில் அவர் சொன்ன விஷயத்தை ஆழ்ந்த சிந்தனை பண்ணி அதில் இருக்கிற நிறைகளை எடுத்துக்கிட்டு குறைகளை பூரா மேம்படுத்தி நான் செஞ்சுருக்கிற விஷயம். அப்படி பார்க்குறப்ப 4, 7, 10க்கு அடுத்த ஒரு நம்பர் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்? 11. இது என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுங்க. இங்கே மேலே என்ன எழுதியிருக்கிறேன்? வீட்டு அதிபதி ஒரு டேஸ் போட்டு தொடர்புன்னு போட்டிருக்கேன் இல்லையா? வீட்டு அதிபதி ஒரு டேஸ் போட்டு தொடர்பு. இந்த டேஸுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறன்னா வீட்டு அதிபதி. அப்படி பார்க்குறப்ப இந்த சந்திரன் 4, 7, 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக வந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு டேஸ் போட்டு 11ன்னு போட்டிருக்கோம், அதுதான் தொடர்பு. அப்போ சந்திரன் வந்து 4, 7, 10க்கு அதிபதியாக வந்திருக்கிறாரு, 11ஆம் வீட்டோட தொடர்பு. இது பூரா நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. பிறந்த தேதி நேரம் ஊரை போட்ட உடனே கம்ப்யூட்டரே இந்த வேலையை பூரா செஞ்சு உங்கள் ஸ்க்ரீனில் காமிச்சிடும். இப்போ மொபைல் சாஃப்ட்வேர்னு தயார் பண்ணிட்டோம், மொபைல் சாஃப்ட்வேர்லையும் பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை. நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை டேட்டு டயத்தை கொடுக்க வேண்டியது. அடுத்து இந்த பிறந்த நேரத்தை சரி செய்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் இப்போ வந்து மொபைல்லையே வர்ற இது சிஸ்டமே செய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கி இருக்கிறோம். சரிங்களா? ரைட். அது பிரகாரம் பார்க்குறப்ப 4, 7, 10 எந்த வீட்டோட தொடர்பாக இருக்கு சொல்லுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் ஜோராக ஒரு இடம் சொல்லுங்கள் பார்ப்போம். 11ஆம் வீட்டோட தொடர்பு. அடுத்து 2, 3, 8 எந்த வீட்டோட தொடர்பு? சார் ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். ஏன்னா மதியம் தூக்கம் வரும், அதுக்காகத்தான் சொல்ல வர்றேன். பொதுவாக நான் இப்படி பேச மாட்டேன் சரியா? ஏன்னா இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கான். அதுக்கு அடுத்தபடியாக குரு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்திருக்கிறாரு. 6ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பு? 6ஆம் வீட்டோட தொடர்பு. அடுத்து சுக்கிரன் வந்து 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்திருக்கிறாரு. 9ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பு? 10ஆம் வீட்டோட தொடர்பு. அடுத்து சனி 5, 11க்கு அதிபதியாக வந்திருக்கிறாரு. 5, 11ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பு? 11ஆம் வீட்டோட தொடர்பு. அடுத்து ராகு 1, 12க்கு அதிபதி, 12ஆம் வீட்டோட தொடர்பு. இது பூராமே நம்ம எதுவுமே செய்யலை. நம்ம செஞ்ச வேலை என்ன செஞ்சோம்? பிறந்த தேதி நேரம் ஊரை கொடுத்த உடனே இது பூரா வந்துருச்சு. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க பார்ப்போம். சந்தேகம் வராட்டினா நீங்கள் கவனிக்கலைன்னு அர்த்தம். இந்த தொடர்பு எப்படி வருதுன்னா, ஒரு கிரகம், ஒரு வீட்டின் அதிபதி தான் நின்ற நட்சத்திரம் சரியா, அல்லது புத்திநாதன், தசைநாதன் புத்திநாதன் அடிப்படையில் தன்னுடைய வீட்டை இன்னொரு வீட்டோட தொடர்பாக்கிடுவார். ஒரு வீட்டின் அதிபதி இப்போ 4ஆம் வீட்டின் அதிபதி யார்? சந்திரன். அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? சனி எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறாரு? சனி யாரோ 10ன்னு சொன்னாங்களே, எப்படி சொன்னீங்க? இந்த 5, 11 பெரிய நம்பர் எது? அவ்வளவுதான். அப்போ அந்த 11 தான் இங்கே மேலே போட்டிருக்கோம். சரியா? அப்போ 4, 7, 10 11ஆம் வீட்டோட தொடர்பு. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, இது பூராமே கம்ப்யூட்டரே செஞ்சிருச்சு. இனி நமக்கு தெரிய வேண்டியது என்னது? இது நல்லதா கெட்டதா? இங்கே ஒரு சின்ன பிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த பிட்டை எழுதிக்கங்க. பிட்டு தெரியாட்டினா அந்த காயின் கேட்கணும். இப்போ நான் தொடர்பு ஆகிறத பற்றி சொன்னது ஒரு சின்ன ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி, அதுக்குள்ளே எக்கச்சக்கமான காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது. இப்போ நான் ஏதாவது பாதசாரம்ன்ற பார்த்து யூஸ் பண்ணேன்னா அப்புறம் எதுக்கு பாதசாரத்தை காணாமல் தேடுறீங்க?
அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஜோதிடத்தில் எங்களுடைய ஜோதிடஸ்ரீ இந்த மெத்தடுக்கு வந்து ஜோதிடஸ்ரீன்னு பேர் வச்சுருக்கோம். இந்த ஜோதிடஸ்ரீ முறையில் நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய முதல் பகுதி இதுதான். ம் ம் பலன் காணும் வீடு. நீ 1ஆம் வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டில் எந்த வீட்டுக்கு பலன் பார்த்தாலும் சரி, அப்படி பார்க்குறப்ப அந்த பலன் பார்க்கக்கூடிய வீடு 2, 6, 8, 12 அல்லது பாதக வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. அதைத்தான் முதல் இங்கே போட்டிருக்கோம். பலன் காணும் வீடு 1லேருந்து 12க்குள்ளே எதாக இருந்தாலும் சரி, அந்த வீடு 2, 6, 8, 12 அல்லது பாதக வீட்டோட தொடர்பாக கூடாது. அது என்ன சார் பாதக வீடு? இல்லை, யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள கூட வந்து இங்கே பேச சொல்லாமேன்னு பார்க்குறேன். யாரு? அப்படியா? சரி சரி சரி. அடுத்தபடியா இந்த பாதக வீடு சர லக்னமாக இருந்தால் அதுக்கு 11ஆம் வீடு பாதக வீடு. திரலக்னங்களுக்கு 9ஆம் வீடு பாதக வீடு. திரலக்னத்தில் எந்த ஒரு வீடும் 9ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. அடுத்து உபயம். உபய லக்னம் எது எது வரும்? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இது எந்த லக்னம் வந்தாலும் சரி, அந்த எந்த வீடாக இருந்தாலும் சரி, அது வந்து 7ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. இதுதான் பாதக வீடுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தபடியாக இது இல்லாமல் 4ஆம் வீட்டுக்கு பலன் பார்க்குறோம். 4ஆம் வீடு 3ஆம் வீடு அல்லது 8ஆம் வீட்டத்தோட தொடர்பாயிடக்கூடாது. 4ஆம் வீடு 3 அல்லது 8ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக 5ஆம் வீடு 4ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. அடுத்தபடியாக 6ஆம் வீடு 1 அல்லது 5ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. அடுத்து 8ஆம் வீடு 4 அல்லது 7ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. அடுத்து 12ஆம் வீடு 5 அல்லது 7ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. சரிங்களா? அடுத்து கடைசியாக இருக்கிறது பாதக வீடு. ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக பாதக வீடுன்னு ஒன்று இருக்குமா இல்லையா? முதல் சொன்ன மாதிரி சரமாக இருந்தால் 11ஆம் வீடு பாதக வீடு, திறமாக இருந்தால் 9ஆம் வீடு பாதக வீடு, உபயமாக இருந்தால் 7ஆம் வீடு பாதக வீடு. அந்த பாதக வீடு 7ஆம் வீட்டோட தொடர்பாயிடக்கூடாது. அதெல்லாம் மறந்துடுங்கன்னு சொன்னேன். ஏன் அவ்வளோ சிரமப்படுறீங்கன்றேன். நீங்கள் சொல்கிற ரூல் அப்படியே நீங்கள் வந்து 2 நிமிஷம் வித்தியாசம் 3 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்த குழந்தைக்கு பலன் சொல்லிடுனா அது சரியாக வந்துடுமா? பகவானே சொல்லுங்கள். இந்த இப்போ ஒரு ஜாதம் போடுறேன்னு அந்த ஜாதி நீங்கள் பலன் சொல்லுங்கள். இதுதானுங்க கஷ்டமாக இருக்குது. இந்த வார்த்தை தானுங்க கஷ்டமாக இருக்குது. உங்கள் தாத்தா வந்து புறாவில் தான் தூது விட்டார். நீங்கள் இப்போ எதில் தூது விடுறீங்க? ஏன் 2 புறா வாங்கி வளர்க்க வேண்டியதானே? என்ன சிரிக்கிறீங்க? இந்த ஜோசியர்கள்ட்டையும் வைத்தியர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக் இது தான். அகத்தியர் சொல்லிட்டார், பதஞ்சலி சொல்லிட்டார், அதான் மீற முடியாது. ஆமாம்.
சரி, அவ்வளோதான், ஜோசியம் முடிஞ்சுச்சு. இன்னும் ஒன்றும் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ரூல். இதை மட்டும்தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். எழுதியிருக்கீங்களா? என்ன தெரியும்? நான் அதை சொல்லலை சாமி. இப்போ அடுத்து ஒரு இந்த ஜாதகத்தை காமிச்சு ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு உங்களை கேட்குறப்ப எனக்கு நீங்கள் எழுதுங்க. இதை எழுதுறது உங்களுக்கு நான் அவ்வளோ வேணா கஷ்டமாக இருக்கு. விடிய விடிய உட்காந்தாலும் ஜெராக்ஸை எடுத்துக்கிட்டே இருப்பீங்களே தவிர ஒரு நுணுக்கமான விஷயத்தை நீங்கள் எந்த உலகத்தில் இருக்க எத்தனை ஜோதிட நூல் படித்தாலும் இந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருமான்னு பார்ப்போம். திரும்ப இந்த பேப்பரை நீங்கள் வீட்டில் போய் தேடி எடுக்கிறதே கஷ்டம். பார்க்கறதுக்கு என்னமோ ஈஸியாக தெரியும். இவ்வளவு தானே. ஆமாம் 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 ஆமாம். ஜாதகத்தை பார்க்குறப்பையும் நம்மளாம் வயசான ஆளுங்க சங்கடப்படாமல் விட்டு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிறணும். இல்லாட்டினா இவன் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இளங்கனியா நல்ல கனி, என்ன கனி, ராஜா கனியா, இவர் பேர் என்ன, சண்முக நதி, சண்முக நதி. அடே அப்பா சாது. ஆமாம், அப்படியே இருக்கிறார். நம்ம தான் தலை நரைச்சி போச்சு. அதை விட நம்ம சந்திரசேகர் இன்னும் இளமையாக இருக்கிறாரு. நல்ல டை வாங்குறாரு உலகத்து. ஏன் மீனாச்சே? அப்பப்பா பரவாயில்ல, அவரெல்லாம் சந்திச்சது பெரிய சந்தோஷமான விஷயம். 20 வருஷம் ஆச்சு. இதை தயவு செஞ்சு எழுதி ஒரு பாக்கெட்டில் வச்சுங்க, இல்லை மொபைலில் டைப் பண்ணி வச்சுங்க, இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இதை அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி மனப்பாடம் பண்ணிங்க. என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க. எங்கிட்ட மனசுக்குள்ளே போய் பதிஞ்சிடணும். அப்படித்தான் சொல்லக்கூடாது. இப்படித்தான் மேதாவியாக பேசிடக்கூடாது. இப்படி சொல்லி தான் கொள்ள பேர் தோற்று போயிட்டாங்க. 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடான 9ஆம் வீடு சொல்லியிருக்கோமா? 11ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடான 10ஆம் வீடு சொல்லியிருக்குமா? தலைவர் ஏதோ டோக்கன் தான். அப்போ இது சரியில்லைன்னு நினைக்கிறேன். லேப்டாப் எது விழுந்துச்சு? ரைட். இப்போ ஒரு ஜாதகத்தை போட்டுட்டோம். ஒரு வீடு எந்த வீட்டோட தொடர்பாயிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. இனி நம்ம பலன் சொல்ல வேண்டியது ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தான் சொல்லணும். அதுக்கு போயிடுவோம். இந்த ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிருந்தால் தூள் கிளப்பியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் இதாக போச்சு. ஆனால் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த அளவில் தெரிஞ்சதே பெரும்பாடு. மறந்து இதெல்லாம் எப்போ ஆப்ரேட் பண்ணியே கொள்ள நாள் ஆச்சு. மறந்து போச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் மறந்து போச்சு. வீட்டில் போன தடவை செட் பண்ணி பார்த்துட்டு நான் அது ரீகலெக்ட் பண்ணிட்டு தான் வந்தேன். நேற்று நைட்டு 9 மணிக்கு தான் எல்லாத்தையும் தூக்கிக்குள்ளே வச்சேன். இங்கே வந்தால் நம்ம நண்பர் இருக்க போய் டக்குன்னு வந்துருச்சு. ரைட் தலைவரே, நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா. இந்த ஜாதகத்தில் சந்திரன் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியாக வந்திருக்கிறாரு?
சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குதுயா. இந்த வீடு எந்த ஆ? இது நல்லதா கெட்டதா? எப்படி மாட்டா அது மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமி. ஏன் உங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, மற்ற யாருமே எனக்கு தெரியாது, உங்களை தான் எனக்கு தெரியும். கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் எப்பயுமே வேணும். இப்போ நீங்கள் இதை கிடச்சிருக்கீங்கன்னா எல்லாத்தையுமே கேட்குறேன்னு அர்த்தம். இப்போ என்ன செய்யணும், நீங்கள் எழுதுன அந்த பேப்பரை எடுக்கணும். அது கீழே விழுந்துருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால தான் எடுக்க சொன்னேன். இதை விட்டுருந்தா அப்படி அது வாட்டு கிடக்குன்னு அங்கே கூட்டி குப்பையில் போட்டிருப்போம். என்ன திரும்ப உள்ளே வைக்கிறீங்க? அதில் போய் 4ஆம் வீடு 11ஆம் வீட்டோட தொடர்பாக இருந்து நல்லதா கெட்டதான்னு பாருங்க. என்ன நீங்கள் பெண்ணலாம் சொன்னீங்க, இவங்க பெண்ணக்கூடாதுன்றாங்க. சொல்லுங்கம்மா, ஏமா தொடர்பாக கூடாது? பகவானே, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்கு, எங்கள் தலைவர் சொல்லுவார். முதல்ல எடுத்தோடனே நல்லா போருங்க 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 போருங்க. முதல்ல ஜாதகம் இந்த மாதிரி போட்டு முடிச்சோடனே நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை, லக்னம் வந்து என்ன லக்னம், சரலக்னமா திரலக்னமா உபயலக்னமான்னு பார்க்கணும். எந்த வருஷத்தில்? 2000. எத்தனை வருஷம் ஆச்சு? தொடர்பு ஆறதை மட்டுமே 2 நாள் நடத்துவேன். என்ன லக்னம்? லக்னம் மேச லக்னம் சரலக்னம். அப்போ எந்த ஒரு வீடும் 11ஆம் வீட்டோட அந்த பாயிண்டோட நீ வந்து ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ 4ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பு? ஆகக்கூடாது. 7ஆம் வீடு 11ஆம் வீட்டோட தொடர்பு ஆகக்கூடாது. 10ஆம் வீடு 11ஆம் வீட்டோட தொடர்பு ஆகக்கூடாது. அப்போ 4, 7, 10 அவுட் ஆகி போச்சு. சரியா? கேந்திரமும் தேவையில்லை, அதெல்லாம் டெக்னிக்கலாக வார்த்தை. நம்ம அப்புறம் ஆணிக்க எதுவுமே தெரியாதவன் மாதிரி போய்க்கிடுவோம். அடுத்தபடியா 9ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பு? ஒன்பதாம் வீடு எந்த வீட்டோட தொடர்பு? என்ன எந்த வீடோன சுக்கிரன் ஏன் சொல்றீங்க? 9ஆம் அதிபதி சுக்கிரன், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. நான் கேட்டது 9ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பு. சரியா? 9ஆம் வீடு 10ஆம். சார் புரியுதா புரியலையா? புரியாத ஆளுங்க தயவு செஞ்சு கேட்டுருங்க, இந்த வாய்ப்பு வேற எங்கேயும் கிடைக்காது. 9ஆம் வீடு 10ஆம் இடத்தோட தொடர்பாகிறது நல்லதா கெட்டதா? அந்த பிட்டை எடுத்து பாருங்க, நல்லது. இங்கே தான் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கிரக சேர்க்கைகள் யோகம் 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 சொல்கிறோமா இல்லையா, அது வந்து இந்த நாளில் பிறந்த எல்லாத்துக்கும் இந்த ஜாதகத்தில் என்னென்ன யோகம் இருக்கோ இன்றைக்கி பிறக்கிற எல்லாத்துக்கும் அந்த யோகம் இருக்கத்தான் செய்யும். சரியா? ஆனால் நாங்கள் பார்க்குற யோகம் என்ன தெரியுமா? பாவச்சேர்க்கை. நம்ம மீனாட்சி சொன்னார் பாருங்க, பாவச்சேர்க்கை. 9ஆம் வீடு 10ஆம் வீட்டோட தொடர்பு. 9ன்றது நம்ம என்ன வீடுன்னு சொல்லுவோம்? தர்ம வீடு, தர்மஸ்தானம் சொல்லுவோமா? 10ன்றது கர்ம. அப்போ இதைத்தான் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். இதுதான் நிலைக்கும். மற்ற கிரக சேர்க்கையை வச்சுட்டு பேசிக்கிருந்தீங்கன்னா தோற்று போயிடுவோம். ஏன்னா இப்போ பாருங்க, இப்போ பாருங்க மேலே டைம் என்ன போட்டிருக்கு பாருங்க, 12:35. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரே ஒரு நிமிஷத்தை கூட்டுறேன். இங்கே 9ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பாக இருக்கு? 9ஆம் வீடு 10ஆம் இடத்தோட தொடர்பாக இருக்கு. இப்போ என்ன செய்கிறேன், அடுத்து ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. 9ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பாகி போச்சு? மாறி போச்சா? ஒரு நிமிடம் வித்தியாசத்தில் பலாவளன் மாறுது. 10ஆம் வீடு எந்த வீடத்தோட தொடர்பாக இருக்கு?
10 10ஓட இது நல்லதா கெட்டதா? இந்த நிமிடத்தில் பிறந்த பிள்ளைக்கு 10 10 நல்லா இருக்கு. இதே இதுக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைக்கு பாதகத்தோட தொடர்பாகி போச்சு. இதுதான் கேபி சிஸ்டத்தோட சூட்சுமம். ஆமாம், கேபி சிஸ்டத்தை படித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சக்ஸஸ் பண்ணுறது முடியாது. 35 வருட அனுபவத்தில் இதை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன். நீங்கள் ஜோதிடத்தில் ஜெயிக்கணும், எங்களை மாதிரி பேரும்புகள் வாங்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இன்னும் இப்போ கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு கூட நினைக்கக்கூடாது. சாப்பிடக்கூட நேரம் கிடையாது. கரெக்டாக அந்த நல்ல சாப்பாடுன்னு எடுத்து சாப்பிட்டு அடுத்த வைப்பேன், ஒரு ஃபோன் வரும். திரும்ப 2 வாய் வைப்பேன், திரும்ப ஒரு ஃபோன் வரும். அந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்கிறோம்னா நினைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு நீங்களும் வர முடியும். ஆனால் உங்களுடைய தகுதியை மேம்படுத்திக்கிறணும். சரியா? அதை தான் நான் உங்கள்கிட்ட தான் எதிர்பார்க்குறேன். இப்போ ஒரே ஒரு ஜாதகத்தை மட்டும் போடுவோம். சாமி, இந்த எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஓப்பன் பண்ணுங்க சார். இந்த அங்கேருந்து கூட ஆரம்பிங்க. நம்ம நாகராஜ் கொடுங்க. நம்பர் 1 நம்பர் 2ன்னு 2 ஜாதகம் கொடுத்துருக்கோம் இல்லையா? நம்பர் 1 2 பேரும் ஒரே தேதியில் தான் பிறந்திருக்கிறாங்க. 4/3/1982 தான் பிறந்திருக்கிறாங்க. சரியா? இந்த 1ஆம் நம்பருக்காரர் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு பிறந்திருக்கிறார். 2வது ஆள் 8:12 பிறந்திருக்கிறார். இவருக்கு ஒவ்வொரு வீடும் எந்த வீட்டோட தொடர்பாக இருக்குன்னு பாருங்க. ஒன்றாம் நம்பரில் சூரியன் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியாக வந்திருக்கிறாரு? நீங்கள் சொல்லுங்க மாமா. சூரியன் அப்படியா? பொறுங்க பொறுங்க பொறுங்க. ஏன்னா எல்லாம் அவங்களுக்கு கூச்சமாயிரும், பேசுறதுக்கு சங்கட்டமாயிரும். யாரை கேட்குறனோ அவங்க மட்டும் பேசுனீங்கன்னா கூட அம்சமாக போகும். 10 நிமிஷத்தில் நான் பேச முடிச்சிருவேன். வீட்டு கிரகம் மேலே பாருங்கள், கேபி பாவம்னு ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரகங்களின் நிலைன்னு இருக்கும். அதில் சூரியன், சந்திரன், செவ்வாயின், கேது வரைக்கும் கிரகங்களோட பேர் இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வீட்டு அதிபதி தொடர்புன்னு இருக்கா? அதுதான் ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியாக வந்திருக்கு தொடர்புன்னு வரும். அதுக்கிடையில் வேறு எதுவுமே நமக்கு தேவையே இல்லை. சரியா? அப்போ சூரியனுக்கு நேரம் என்ன வீடு போட்டிருக்கிறோம்? 8ஆம் வீடுன்னு இருக்கு இல்லையா? சூரியனுக்கு நேராக கிரகங்களின் நிலைன்றது இருக்காங்கம்மா. அதுக்கு நேராக 8ன்னு இருக்கா? 8 போட்டு டேஷ் போட்டு 0 1 போட்டு. அப்போ சூரியன் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்திருக்கிறாரு. 8ஆம் வீடு 1ஆம் வீட்டோட தொடர்பு. சரிங்களா? இது நல்லதா கெட்டதான்றது நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு தான் ஒரு பிட்டு கொடுத்தோம் பாருங்க. உத்து பேப்பர் பார்த்தாலும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. நம்ம கொடுத்த பிட்டை பார்த்தா தான் தெரியும்.
எந்த வீட்டோட தொடர்பாகக்கூடாது? எந்த ஒரு வீடும் தான் 2, 6, 8, 12ஓட தொடர்பாகக்கூடாது இல்லையா? என்ன வருது? நீங்கள் பலன் பார்க்குற வீடு தானுங்க 8, தொடர்பாகிற வீடு 1. அப்படி தானே? இல்லை, அவர் விஜயகாந்த் மாதிரி இருக்கிறார், பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கு. என்னைய போலேன்னு சொல்ல, நான் பயங்கரமான நான் மனுஷ பிறவி இல்லை, தெய்வ பிறவி. ஐயோ, அதை நீங்கள் பாடத்துக்கு வாங்க கவிதையெல்லாம் இல்லை. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 8ஆம் வீடு 1ஆம் வீட்டோட தொடர்பு, அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆ ஆ அவர் தலைவர் சொல்லலையே. ஆ எந்த ஒரு வீடும் பொறுங்க அவசரப்படாதீங்க. சரிங்க, இந்த பகவானே அமைதி. எந்த ஒரு வீடும் 2, 6, 8, 12 அல்லது பாதக வீட்டோட தொடர்பாகக்கூடாது. நீங்கள் எடுத்த உடனே 8 போச்சுன்ட்டீங்க. மற்ற ஆளுக மாதிரி பாரம்பரியத்தில் 8ன்னு வந்தாவே அலறிடுவான். சரியா? இங்கே அப்படி இல்லை. 8ஆம் வீடு 1ஆம் வீட்டோட தொடர். எந்த ஒரு வீடும் 1ஆம் வீட்டத்தோட தொடர்பாகலாம். அப்போ 8ஆம் வீடு எதை குறிக்கும்? சரியா? ஆயுள், ஆரோக்கியம். இங்கே சூரியனே 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வர்றதுனால வீரியம், அவன்கிட்ட பணம், இப்படி விஷயங்களை பூரா குறிக்கும். அப்போ அது 8 1ஓட தொடர்பு. இந்த சொன்ன 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சுப காரகங்கள் பூரா அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா போதும். சரிங்களா? அடுத்து செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வந்திருக்கிறாரு. 2ஆம் வீடு 2ஆம் வீட்டோட தொடர்பு. அப்படித்தானே இருக்குது. 2-2ன்னு போட்டிருக்கோம். அப்போ செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, 2ஆம் வீடு 2ஆம் வீட்டோட தொடர்பு. இது நல்லதா கெட்டதா? வேற என்னமோ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். எந்த ஒரு வீடும் 2, 6, 8, 12ஓட தொடர்பாகக்கூடாதுன்னு சொன்னோம். இங்கே 2ஆம் வீடு 2ஆம் வீட்டோட தொடர்பு. அப்போ கொஞ்சம் பாதிப்பு தான். எந்த வழியில் பாதிப்புனா, ஓரளவுக்கு வருமானத்தை தரும், ஆனால் ஆரோக்கியத்தையும் குடும்பத்திலையும் குழப்பத்தை தரும். அதற்கு அடுத்தபடியாக புதன் 4ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வந்திருக்கிறாரு. 4, 10 எந்த வீட்டோட தொடர்பு? 4, 10, 10ஓட தொடர்பு. இது நல்லதா கெட்டதா? அப்போ 4ஆம் வீடும் 10ஆம் வீடும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதானுங்க. அதற்கு அடுத்தபடியாக 7, 9, 12 1ஆம் வீட்டோட தொடர்பு. இது நல்லதா கெட்டதா? நல்லது. அப்போ 7, 9, 12 நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஒரு ஜோசியத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் 3 விஷயம்தான். எது? ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நான் சொல்கிறது சரிங்களா சண்முகநதி ஐயா? அதற்கு அடுத்தபடியாக ஒரு திசை நடக்கிறப்ப அந்த திசையில் எந்த வீட்டு பலன் நடக்கும்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். குருவானந்தன் ஒரு 10 நிமிஷத்தில் கொடுக்குறேன். இங்கே அதையும் ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். அதுக்கு அடுத்து கோச்சாரம். தசாநாதனோ புத்திநாதனோ கோச்சாரத்தில் எந்த வீட்டு பலனை எப்படி தருவாருன்றது ஒரு கஷ்டம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம ஜோதிடஸ்ரீ மெத்தடில் எளிமையாக சொல்லிடுறோம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது போல ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா இன்னும் கண்டுபிடிக்கிற பூரா சொல்லிட்டோம். அடுத்தபடி அப்படியே கீழே வாங்களேன். லாஸ்ட்டாக கீழ்கண்ட தசை புக்தி அல்லது அந்தரத்தில் கீழ்கண்ட வீடுகளின் பலன் நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த ஜாதகருக்கு என்ன திசை நடக்குது? எப்படி சாமி? இப்போ என்ன திசை நடக்குதுன்னு கேட்டேன். செவ்வாய் தசை இருப்புன்னு போட்டிருக்கோம். பிறக்கிறப்ப செவ்வாய் தசை இருப்பு. அதுக்கு கீழே பாருங்க, அந்த வீடு அதிபதி தொடர்புன்ற கீழே பார்த்தீங்கன்னா சனி தசைன்னு போட்டிருக்கா. சனி தசையில் போய் அப்படியே வருஷத்தை பாருங்க. இன்னைக்கு 2026க்கு நேரம் என்ன இருக்குது? 2/11/2023 வரைக்கும் கேது புத்தி, சனி தசையில் கேது புத்தி. அதுக்கு அடுத்து சுக்கிர புத்தி. இப்போ நடந்துக்கிறது சுக்கிர புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சுக்கிர புத்தி சனி தசை சுக்கிர புத்தியில் எந்த வீட்டு பலன் நடக்கும்னா கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்கோம் பாருங்க. கீழ்கண்ட தசை புக்தி அல்லது அந்தரத்தில் கீழ்கண்ட வீடுகளின் பலன் நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ என்ன திசை நடக்குது? சனி திசை.
அதில் போய் சனி தசைக்கு நேரம் என்ன வீட்டு நம்பர் இருக்குன்னு பாருங்க. நம்ம தசையை மட்டும்தான் பேசிக்கிருக்கோம். என்ன சனி தசையில் சுக்கிரபுத்தி நடக்குதுன்னு சொல்லிட்டேன். அதில் இப்போ நடக்கிற தசை வந்து சனி தசை. இந்த சனி தசைக்கு எந்த வீட்டு பலன் நடக்கும் கீழே பாருங்க. 8/1. அப்போ 8ஆம் வீடு 1ஆம் வீட்டோட தொடர்பான பலன் நடக்கும். அப்போ இப்போ நமக்கு என்ன தெரியணும், இந்த 8ஆம் வீடு 1ஆம் இடத்தோட தொடர்பானது நல்லதா கெட்டதான்னு தெரியணும். அப்போ 8ஆம் வீட்டு காரக வழியில் அவர் நல்லது நடக்கும்னு நீங்கள் சொல்லிடலாம். சரியா? அதற்கு அடுத்தபடியாக 2 தொடர்பு. இது நல்லதா கெட்டதா? பாதி நல்லது பாதி நல்லது கெட்டது. பணத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தையும் குடும்பத்தையும் கெடுக்கும். இவ்வளவுதான். சரியா? இதே மாதிரி சுக்கிர புத்திக்கும் சொல்லிக்கிற வேண்டியதுதான். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லணும். கோச்சாரம் இல்லையா? திசைக்கு ஒரு வீடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துட்டோம். ஒரு திசையில் எந்த வீட்டு பலன் நடக்கும்னு பார்த்துட்டோம். அடுத்து தெரிய வேண்டியது கோச்சாரம். இன்னைக்கு வந்து என்ன திசை நடக்குது இந்த ஜாதகருக்கு? சனி திசை. இன்னைக்கு சனி யாரோட நட்சத்திரத்தில் போய்க்கிருக்கிறாரு? நல்லா கவனிச்சுங்க. யாரோட நட்சத்திரத்தில் போய்க்கிருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். யாரோட எந்த ராசியில் போய்க்கிருக்கிறாருன்னு பார்க்கக்கூடாது. இன்னைக்கு யாரோட நட்சத்திரத்தில் போய்க்கிருக்கிறாரு? ஆமாம், பூரட்டாதியா உத்திரட்டாதி. அழகா சொல்லுங்க. உத்திரட்டாதி யாரோட நட்சத்திரம்? சனி. வேணாம் சாமி, எதுக்கு அவ்வளோ சிரமப்படுறீங்க? 1ஆம் மாதம் 2ஆம் மாதம்லாம் தேவையில்லை. அதெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம். சனியோட நட்சத்திரம். சரியா? இந்த சனி எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியாக வந்திருக்கிறாரு மேலே பார்க்கணும். கிரகம்ன்ற பதில போய் பாருங்க. சனிக்கு நேராக பார்த்தீங்கன்னா 3,6ன்னு போட்டிருக்கா. 3, 6, 6ஓட தொடர்பு. நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? எந்த ஒரு வீடும் 2, 6, 8, 12 அல்லது பாதக வீட்டோட தொடர்பாகக்கூடாது. இங்கே என்ன ஆகிப்போச்சு? 6ஓட தொடர்பு. அப்போ இந்த ஜாதகர் வந்து 3ஆம் வீட்டு வழியிலையும் 6ஆம் வீட்டு வழியிலையும் ஜெர்மப்பட போகிறாருன்னு அர்த்தம். 3ஆம் வீட்டுக்காரங்க ஏதாவது 2 சொல்லுங்கள் சாமி. பிரயாணம், அக்ரிமெண்ட்டு, இப்படி விஷயத்தை பூரா. அப்போ நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒவ்வொரு வீட்டுக்குன்னு ஒரு 10 காரகம், அவ்வளோ கூட அதிகம் 5 காரகம் இல்லையா? சொன்ன தொடர்புகள், எந்த ஒரு வீடு எந்த வீட்டோட தொடர்பாகக்கூடாதுன்றத ஒரு சின்ன ஒரு பிட்டு. நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப பிட்டு எழுதுவோமே, எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க? எல்லாமே நோட்டாவே கொண்டு போய் எழுதியிருக்கீங்க. உண்மையை தான் சொல்லணும். அது முடியாது. வாழ்க்கையும் தான் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆமாம், களவும் கற்று அற 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 தெளிவாக கற்றுக்கான்றார். ரைட். அப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் எதிராளிகளை வெற்றி கொள்வான். 6ஆம் இடம் இல்லையா? எதிராளிகளை ஒரு எலெக்ஷனில் நிற்கிறான்னு கூட வைங்க, அதுலெல்லாம் ஜெயிச்சிருவார். ஆனால் எங்கே ஸ்லிப்பாகிடுவார்? மனைவிட்ட ஸ்லிப்பாகிடுவார். குடும்பத்துக்குள்ளே அந்த 6ஆம் இடம்ன்றது மனைவிக்கு அது 12ஆம் இடம் போயிடுது இல்லையா? அதனால் அந்த வழி பிரயாண வழியில் ஒப்பந்த வழியில் பூரா கொஞ்சம் சிரமப்பட்டுருவார்னு சொல்லணும். ஆக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், ஒவ்வொரு வீட்டுக்குன்னு ஒரு 5 காரகம். அப்போ 9, 12 வீட்டுக்கு ஒரு 5 காரகம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு ஒரு 5 காரகம். அதுவும் முடித்ததுக்கு முன்னாடி ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒரு 5 விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஜோதிடத்தில் நீங்கள் வந்து சைன் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்காக நான் இந்த ஜோதிட ஸ்ரீ இன்னும் ஒரு புக்கு போட்டிருக்கேன். ஜோதிட ஸ்ரீ இதுக்குன்னு ஒரு மொபைல் சாஃப்ட்வேரும் போட்டிருக்கோம், லேப்டாப் சாஃப்ட்வேரும் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் சொன்ன பலனை நீங்கள் இதிலே பார்க்கலாம். இப்போ காலையில் மீனாட்சி சொன்னாரா இல்லையா? ஒரு கிரகத்துக்கும் ஒரு வீட்டுக்கும் உள்ள டிகிரியை வச்சு நல்ல பலனா கெட்ட பலனான்னு பார்க்கறது. இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து 9 கிரகங்கள். சார் இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கிறோம் சார். கிரகம் இது அதே மாதிரி கிரகங்கள். சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள பார்வை எப்படி இருக்குது? சுப பார்வை. அதே மாதிரி புதனுக்கும் குருவுக்கும் உள்ளது சுப பார்வை.
இது வந்து கிரகங்களுக்கு இருக்கிறது இது முக்கியம் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அன்னைக்கு பிறக்கிற எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் டயத்தை மாற்றினாலும் மாற்றாட்டினாலும் அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா கிரகங்கள் ஒன்றும் பெருசாக அதிகமான வேகத்தில் நகல போகிறது இல்லை. ஆனால் இந்த வீடுகளுக்கு பாருங்கள், ஒன்றாம் வீட்டுக்கும் சனிக்கும் எப்படி இருக்குது பார்வை. இங்கே இருக்கு இங்கே இருக்கு ஒன்றாம் வீடு, இங்கே வந்து சனி இருக்குது. ஒன்றாம் வீட்டுக்கு சனிக்கு எப்படிப்பட்ட பார்வை இருக்குது? அசுப பார்வையாக இருக்குது. அதேமாதிரி ரெண்டாம் வீட்டுக்கும் குருவுக்கும் சுப பார்வை இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரக பார்வைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக எஃபிமெரிஸ்ன்னு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினசரி இப்போ நம்ம பஞ்சாங்கத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து யாரோட நட்சத்திரத்தில் போகுதுன்னு தானே பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் யாரோட தசையில் போகுது, புத்தியில் போகுது, அந்தரத்தில் போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து மாதம் 1வது மாதம் 2026 வருடம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சூரியனுக்கு நேரம் என்ன போட்டிருக்கு? ஆமாம். இது என்னன்னா 6ன்றது நியூமராலஜி பிரகாரம் எந்த கிரகத்தை குறிக்கும்? சுக்கிரன். 2ன்றது எதை குறிக்கும்? அப்போ சுக்கிரனோட தசையில், சந்திர புத்தியில், அதுக்கடுத்து திரும்ப ஒரு 6 வருதா, சுக்கிரனோட அந்தரத்தில் யார் இருக்கா? சூரியன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எந்த வருஷத்துக்கு வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு தேதி என்னது? 24. தேதி சனிக்கிழமை 1, 6, 8. சூரியனோட தசை, சுக்கிர புத்தி, சனியோட அந்தரத்தில் இருக்கிறார். இது மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக வர்க்க சக்கரம். மொத்தம் 24 வகையான வர்க்க சக்கரம் போட்டிருக்கோம். நம்ம ஆக்சுவலாக எத்தனை பார்த்து தெரிஞ்சு வச்சுருக்கிறோம்? 16 சோடச வர்க்கம்னு சொல்லி நெஞ்சை நிமித்திக்கிடுவோம். அதில் உப்பும் கிடையாது, உரப்பும் கிடையாது. ஏன்னா இந்த 2 நிமிஷம் வித்தியாசத்தில் 3 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் வந்து வர்க்க சக்கரத்தை போட்டு கிரக அடவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2லேயும் ஒன்றாத்தான் இருக்கும். சரியா? அதனால் இதெல்லாம் முக்கியம் கிடையாது, சட்பலம் முக்கியம் கிடையாது, அஷ்டவர்க்கம்லாம் முக்கியம் கிடையாது. இது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அதே ஆப்பு நமக்கு இலவசமாக இருக்குல்ல, 2 நிமிஷம் வித்தியாசத்தில் பிறந்ததுக்கு 2 ஜாதகத்தை போட்டு பாருங்களேன் வீட்டில் போய், 2 ஒன்றாத்தான் இருக்கும். அப்போ ஏக்கு ஒரு ரூலை வச்சு பலன் சொன்னோம்னா பிக்கு அதே ரூல் அப்ளை ஆகணும்ல. அப்போ தானே விதி ரூலுன்னு சொல்லணும். இங்கே நம்ம மெத்தடில் வந்து கண்ணாடி மாதிரி 1 நிமிஷம் 1/2 நிமிஷத்தில் கூட பலாபலன் மாறி. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கொடுக்குற டயத்தை எடுத்துக்குங்க, அதுக்கு அடுத்து வர்றேன், டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், பிறந்த நேரத்தை சரி பண்ணுறது எப்படின்னு கூட சொல்லிடுறேன். சரியா? இப்படிலாம் தப்பிக்கக்கூடாது. நம்மளை விட அவங்க வந்து சீரியஸாக தான் இருப்பாங்க. சரியா? அதெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, தாராளமாக யாராவது அந்த பொண்ணுக்கு வேண்டியவங்க ஒருத்தர் நிற்க சொல்கிறாங்க, நீங்களே வாட்சை ஃபைன் டியூன் பண்ணி வச்சுக்கங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. சரியா? அதெல்லாம் அப்பயே வந்துருச்சு. அதேமாதிரி அந்த லேபர் ரூம்னு சொல்லுவோம், வாட்ச் வந்து இப்படி இந்த இது மாதிரிலாம் மாட்டக்கூடாது, கரெக்டாக நம்ம கண்ணுக்கு நேராக இருக்கணும், அதுக்கு மேலே உயரமாலாம் இருக்கக்கூடாது, எவ்வளவோ ரூல்லாம் இருக்கிறாங்க. அதை நீங்கள் அப்படியே எடுத்துங்க. அதெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க, அதவே நம்ம தெய்வ வாக்காக எடுத்துக்கிறோம். சரியா? அதை நீங்கள் வந்து பிறந்த நேரத்தை சரி பண்ணிக்கிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாத்துலேயுமே சந்தேகப்பட்டோம்னா அப்புறம் நிலம் நமக்கு சொந்தமானு சந்தேகம் பண்ணிட்டு ஏன் சிரிச்சிங்கன்னு தெரியலையே. வரணும், அதுக்கான விவரமும் சொல்கிறோம்ல. சரி.
ஒரு குழந்தைன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகும்? 100க்கு 99 குழந்தைங்க, 100க்கு 99 குழந்தை தாயை விட்டு வெளியே வர்றப்பயே அழுதுகிட்டு தான் வெளியே வரும். 1000ல் 1 தான் மீறினா ஒரு அரை நிமிடம் 1 நிமிடம் லேட் ஆகும். சரியா? அவங்க சொல்கிறாங்க, அவங்களே சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதை கண்டுபிடிக்கிறது எப்படி நான் சொல்லி தர்றேன். சரியா? இப்போ உங்களுக்கு எந்த வர்க்க சக்கரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வர்க்க, இப்போ ராசி இதை கிளிக் பண்ணால் ராசி வந்து நின்றுக்கிறான். நாடியாம்சம், துவாதசாம்சம், இது மாதிரி 24 வகையான வர்க்க சக்கரங்களை பார்க்கலாம். அதுக்கடுத்து அச்சு 1, அச்சு 2, அச்சு 3ன்னு சொல்லி சிங்கிள் பேஜ் எடுத்துக்கலாம், பல பக்கங்கள் எடுத்துக்கலாம், பலாபலனோட வரும். இந்த ஜாதகத்துக்குரிய பலாபலனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை கிழிச்சு ஜாதகருடைய குணம்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா குணம் வரும். ஜாதகர் கீழ்கண்ட குணங்களை மாற்றிக்கொண்டால் வாழ்வில் வெற்றி பெறுவார். ஜாதகர் எதிலும் தனக்கு முதலிடம் தர வேண்டும் என நினைப்பார். எந்த ஒரு காரியமும் உடனே நடக்க வேண்டும் என நினைப்பார். அனுசரித்து செல்ல மாட்டார். இக்குணங்களை மாற்றிக்கொண்டால் வாழ்வில் வெற்றி பெறுவார். அப்போ இவருக்கு என்ன போச்சு? 1ஆம் வீடு கெட்டு போச்சுன்னு அர்த்தமா? அது சரியானு பாருங்க. 1ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பாக இருக்கு? சரியா? அதனால தான் அந்த பலன் இங்கே வருது. இப்போ இதே ஆளுக்கு ஒரு நிமிஷத்தை இப்போ கூட்டியிருக்கிறேன், ஒரு நிமிஷத்தை கூட்டியிருக்கிறேன். இப்போ 1ஆம் வீடு எந்த வீட்டோட தொடர்பாக இருக்கு? 1ஆம் வீடு 1ஆம் வீட்டத்தோட தொடர்பு. இப்போ இந்த ஜாதகருக்கு பலனை பாருங்க. ஆமாம், வந்துடும். ஜாதகர் வேகம் விவேகம் நிறைந்தவர், துணிச்சல் தைரியம் நிறைந்தவர், தன் துறையில் முன்னோடியாக திகழ்பவர். இந்த மாதிரி பாசிட்டிவான பலனாக வந்துடும். அதுக்கு மேலே ஜாதகருக்கு இது சிறப்பான. ஜாதகருக்கு தலையில் மச்சம் அல்லது தழும்பு இருக்கும். யாருக்கு? இந்த 1ஆம் வீடு 1ஆம் வீட்டோட தொடர்பான ஆளுக்கு தலையில் மச்சம் அல்லது தழும்பு இருக்கும். பார்த்தா அது மாதிரி இருக்கும். இதே ஒரு ஆளை பார்த்தோமே 12 தொடர்பானதுக்கு பாதத்தில் தழும்பு இருக்குன்னு வரும். ஏன்? 1ஆம் வீடு தலையை குறிக்கும், 12 பாதத்தை குறிக்கும். சரியா? கணுக்கால் அல்லது பாதத்தில் மச்சம் அல்லது தழும்பு இருக்கு. அதனால இதுதான் ஜோதிடம். இது மட்டுமே ஜோதிடம். ஒரே விஷயம் என்னது, நீங்கள் சுய சிந்தனையோடு சிந்திக்கணும். நான் சொல்லிட்டேன்னு கேட்க வேண்டாம். நீங்கள் எந்த மாதிரி சிந்தனை பண்ணலாம்னா, உங்கள் ஜாதகம், உங்கள் உறவுகள் ஜாதகம், ஐயா இந்த மாதிரி தேதி நேரம் இருக்குது, இதுக்கு ஒரு ஜாதகம் போட்டு கொடுங்கன்னா நான் போட்டு அனுப்பிச்சி வச்சுருவேன். சரியா? ஒரு 4 ஜாதகம் 5 ஜாதகம் போட்டு பார்த்து, இப்போ நான் ஒரு பிட்டு கொடுத்தனே அதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். பார்த்தா நீங்கள் வந்து ஈஸியாக உண்மையை தெரிஞ்சுக்கரலாம். பாலா
பிறந்த நேரத்தை திருத்தம் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையான அற்புதமான ப்ராக்டிக்கலுக்காக நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு முறை. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல 1வது ஜாதகத்தை எடுத்துக்கங்க. 1வது ஜாதகத்தை முதல்ல என்ன செய்கிறோம்னா, லக்னம்ன்ற 1ஆம் வீடு எந்த ராசியில் இருக்குன்னு பாருங்க. பார்த்து விழுந்துடாதீங்கயா. இவர் நம்ம மீன லக்னம். மீனம்ன்றது ஆண் ராசியா பெண் ராசியான்னு முதல் தெரியணும். பெண் ராசி. அதனால் இந்த ஆண் ராசின்ற இந்த பகுதியை விட்டுருங்க. இந்த பெண் ராசின்றதை மட்டும் கவனிச்சிங்கன்னா போதும். சரியா? ரைட்டு. அடுத்து அந்த 1ஆம் வீடு எத்தனை டிகிரியில் இருக்குன்னு பாருங்க. சூப்பர் சூப்பர் சண்முக நதி, சூப்பர் சூப்பர். 344. அதில் கடைசி இலக்கம் என்னது? 4. 4 தான் கடைசி இலக்கம். அந்த 4ன்றது இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, லக்ன பாகையின் கடைசி இலக்கம். சரிங்களா? 0, 2, 4, 6, 8ன்றது தான் இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிறணும். 1, 3, 5, 7, 9 தான் இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ நம்ம எந்த பகுதியை எடுத்துக்கிறோன்னு மேலே இருக்கிற பகுதியை தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அது எடுத்தது பின்னாடி அதுக்குள்ளே 3 பிரிவு இருக்குது. 20 கலைக்குள்ளே, 40 கலைக்குள்ளே, 60 கலைக்குள்ளேன்னு இருக்கு. சரியா? இப்போ இங்கே வந்து கலை எவ்வளவு இருக்கு? 344 பாகை, 25 கலை. சரிங்களா? அப்போ 25ன்றது எங்கே இருக்குது? 20க்குள்ளே இருந்தால் பெண்ணு, 40க்குள்ளே இருந்தால் ஆண். இவர் எத்தனை? 25ல் பிறந்திருக்கிறாரு. அப்போ அதனால ஜாதகர் வந்து ஆண். கைதட்டெல்லாம் வேணாம். நீங்கள் போய் இது மாதிரி ஒரு 10-50 ஜாதத்தில் போட்டு பாருங்கள். பார்க்கணும் அவ்வளோ. ஒரு நிமிடம் 20 கலை. 1:20. அப்படி ஒரு 10 ஜாதகம் அனுப்பிச்சி வைங்க. ஒரு ஜாதகத்துக்கு 1000 ரூபா உங்களுக்கு தர்றேன். நான் சொல்கிறது புரியுதா? திருநங்கைகள் ஜாதகம் ஒரு 10 ஜாதகம் அனுப்பிச்சி வைங்க. ஒரு ஜாதகத்துக்கு. ஏன்னா இல்லை, என்கிட்ட இல்லை. சொல்லுங்கள். சரி சரி, எப்படியோ கடைசியில் தெரிஞ்சு போதில்ல திருநங்கை. அது எப்படின்னு கேட்குறார். ஏன்னா அவர் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. ஏன்ட்ட இவ்வளவு நாளைக்கு ஒரு 35 வருட அனுபவத்தில் ஒரு 3 ஜாதகம் தான் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களில் யாருக்காவது ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் இருக்கலாம். இருந்தால் எனக்கு அனுப்பிச்சி வைங்க. என்னங்கய்யா? ஐயா உங்களுக்கு தானுங்கய்யா. நீங்கள் தானே கேட்டீங்க, திருநங்கைகள் கேட்டீங்க. அது மாதிரி உங்கள்கிட்டயோ உங்கள் உறவுகள்கிட்டயோ இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை வாங்கி அனுப்பிச்சி வைங்க. இது பூரா நமக்கு நம்ம எதையுமே பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிற போகிறோம். விதண்டவாதமாக பேசுறதுக்குலாம் இடமே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கிடச்சிச்சுன்னா அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்கிறேன். ரைட். இப்போ இந்த 2வது ஜாதகத்தை எடுங்க. அதோட நம்ம 2வது ஜாதகம். இல்லை முதல் வந்து மீன லக்கணம். மீன லக்கணம்ன்றதால பெண் ராசியில் பார்க்குறோம். அதில் போய் 347ன்றது 7 கீழே வந்துடுறோம். அதில் போய் 57ன்றப்ப ஆண், 60 கலைக்குள்ள ஆண். சரியா?
அதனால் இந்த ஜாதகர் ஆணுன்னு முடிவுக்கு வந்தார். ரைட். இப்போ இந்த 1 2ன்னு 2 ஜாதகம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் ஒரு ஜாதகர் வந்து காவல்துறையில் வேலை பார்க்குறார், இன்னொருத்தர் வந்து திருடன். ஐயோ, இன்னும் 3 பேர் பேச வேண்டியது இருக்கு. மன்னிக்கணும், கொஞ்சம் நான் டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன், தயவு செஞ்சு மன்னிக்கணும். இதை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி இப்போ நான் சொல்லியிருக்கிற அந்த பிட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லிட முடியும். என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. என்னோடய புக்கு வேணும்னு நினச்சாலும் சரி, என்னோடய சாஃப்ட்வேர் வேணும்னாலும் சரி, என்னோடய வகுப்பில் சேர்ந்து படிக்கணும்னாலும் சரி, இல்லைன்னா இந்த உங்களுடைய ஜாதகங்களை பிடிஎஃப்பில் போட்டு வாங்கணும்னு நினச்சாலும் சரி. போட்டிருக்கா? அந்த என் நம்பர் இருக்குது. இருந்துட்டாலும் ஒரு தடவை உங்கள் கையால் எழுதிக்கிங்களேன். உங்களை மாதிரியே எல்லோரும் இருக்கு. இந்த நான் வேணால் நம்பர் சொல்கிறேன். 9842284147. நன்றி நண்பர்களே, நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்க 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 வாழ்க. என்ன ரேட்டுன்னு கேட்குறீங்களா? லேப்டாப் சாஃப்ட்வேர் வந்து 10,000 ரூபா வரும், மொபைல் சாஃப்ட்வேர் வந்து 3000 ரூபா வரும், இந்த புக்கு வந்து 1000 ரூபா வரும்.